வரலட்சுமி பூஜா ஐட்டம்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சென்னை நங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர். நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெகு அருகாமையில் தான் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர் இருக்கு. நிறைய பேருக்கு நம்ம விளாக்ஸ் மூலமா ஆல்ரெடி தெரியும். மனை பாருங்க, நம்ம அம்பாளை வந்து கலசத்தை ஆவாகனம் பண்றதுக்கு மனை இப்படியும் திண்டு வச்ச மனையாவும் இருக்கு. இப்படி ஊஞ்சல் மாதிரி மரத்துல ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. நல்ல உறுதியான மரத்துல அந்த செயின்லாம் நல்ல ஸ்டர்டியா சூப்பரா இருக்கு. நீங்க இந்த இடத்துல வந்து நவராத்திரி டைம்ல வேற எந்த ஒரு அம்பாளை வேணாலும் சுவாமியை வேணாலும் நீங்க இந்த ஊஞ்சல்ல வைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊஞ்சல்ல வச்சு காட்டியிருக்காங்க பாருங்க, ரொம்ப அழகா அம்பாள் இப்படி ஊஞ்சல் ஆடுற திருக்கோலத்துல பாக்குறதே ரொம்ப அழகா இருக்கு. அது மாதிரி தான் இங்கேயும் கொண்டை போட்டு அம்பாளை அழகா ஃபுல் ஆபரணங்களோட கேசாதி பாதம் வரைக்கும் ஃபுல் ஆபரணங்கள், கால் கொலுசு போட்டு எப்படி இருக்கா பாருங்க அம்பாள். அவ்வளோ அழகா இருக்கிற அம்பாள் பார்க்குறோம். இந்த புடவை கட்டு, இந்த மடிப்பு எல்லாமே பாருங்க, காலுக்கு போட்டிருக்கிற கொலுசுலேருந்து நகைகள், மூக்குத்தி, புல்லக்குன்னு ஜொலிக்கக்கூடிய அம்பாளை நம்ம பார்த்து பார்த்து ரசிக்க முடியுது. முன்னாடியெல்லாம் வாழை மரம் நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா, இந்த மாதிரி வாழை மரம் மட்டும் தனியாக ஒரு ஸ்டிக்காக பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி வந்து சூப்பராக அதுக்கு ஒரு புல்வெளி மாதிரி அழகாக போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதில் 3 சைஸஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சைஸ் வாரியாக இந்த வாழை மரம், வாழைக்கண்ணு, அந்த பழங்களோட வாழைப்பூவோட இருக்கிறது பார்க்குறோம். வரலட்சுமி அம்பாளுக்குரிய வஸ்திரங்கள், கலசத்துக்குரிய வஸ்திரங்களா இருக்கட்டும், சிலைகளுக்குரிய வஸ்திரங்கள் அப்படின்னு நிறைய கலர்ஸ் சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு. பாருங்க, ஒன்று ஒன்றா நான் எடுத்து காட்டுறேன். எல்லோ அம்பாளுக்கே உரித்தான கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. ஸோ நிறைய அதோட அந்த காம்பினேஷன் கலர்ஸு கிளிட்டரிங்காக சூப்பராக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரஸ்வதிக்கு நீங்கள் ஒயிட்டில் நவராத்திரி டைமில் கட்டணும்னா இந்த ஒயிட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டில் க்ரீன் பார்டர் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அழகாக அம்பாளுக்கு ஜடை வச்சு நிறைய பூ வச்சு மாலையெல்லாம் சாத்தணும் இல்லையா, அதனால் ஜடை வந்து சைஸ் வாரியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டு கலசம், ஒவ்வொரு வீட்டு அம்பாளோட முகத்துக்கு தகுந்த மாதிரி ஜடைகள் நிறைய சைஸஸில், அந்த குஞ்சத்தோடு இருக்கிறது, இந்த த்ரெட்டில் செய்யப்பட்டது அப்படின்னு நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. அம்பாளுடைய கலசத்தில் வைக்கக்கூடிய ப்ளவுஸாக இருக்கட்டும், வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கறதுக்காக ப்ளவுஸ் பிட் வைப்போம் இல்லையா, அதில் இப்படி நீங்கள் பல்காகவும் வாங்கிக்கலாம், இண்டிவிஜுவலாகவும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிறைய அந்த டிசைன்ஸ் எல்லாம் வேறு வேறையாக இருக்கிற மாதிரி, அது மாதிரி ரேஞ்சும் இருக்குது. நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் பிட்ஸும் அவைலபிளாக இருக்குது. பூ அப்படியே பவளமல்லி சரம் சரமாக இருக்குது. என்ன சைஸில் வேணுனாலும் நிலமாலையாக நீங்கள் கட்டி தொங்க விடணுன்னாலும் சரி, இப்படி பேக் ட்ராப்லாம் அழகாக அலங்காரம் பண்ணணுன்னா எல்லாத்துக்குமே அத்தனை மாடலில் நமக்கு மாலைகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் வந்திருக்கு. தங்க கொலுசு வேணுமா, வெள்ளி கொலுசு வேணுமாங்கிற மாதிரி அம்பாளுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த கொலுசு எல்லாம் பார்க்குறோம். நவராத்திரி சமயத்துலேயும் நம்ம வச்சுக்கலாம். வீட்டில் வந்து நித்தியப்படி நம்ம தைரியமாக போட்டு வைக்கலாம். அப்படிங்கிற மாதிரி வெள்ளி கொலுசு, தங்க கொலுசுன்னு அழகாக வந்திருக்கு. அம்பாளுடைய சிகை அலங்காரத்துக்கான கொண்டைகள் எவ்வளோ அழகாக முத்துக்கொண்டை, அப்படி பார்க்க லட்சணமாக இருக்கக்கூடிய அந்த கொண்டையிலேயே வெரைட்டியாக ஆண்டாள் கொண்ட மாதிரியா, மலையப்ப சுவாமி கொண்ட மாதிரியா, எப்படி உங்களுக்கு மாரியம்மன் கொண்ட மாதிரி வேணுமா, எப்படி அம்பாளை நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அழகழகான கொண்டைகள் முத்து பதிச்ச மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. பெருமாள் தாயாருடைய கொண்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நடுவில் பெருமாளுக்கு சாத்தி இந்த பக்கம் இப்படி ஒரு சாயக்கொண்டை, இப்படி ஒரு சாயக்கொண்டைன்னு சொல்லிட்டு பூதேவி ஸ்ரீதேவி தாயாருக்கு சாத்துற மாதிரியான கொண்டைகள் பார்க்குறீங்க. இது நீங்கள் கோயில்களுக்குமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஒரு முழம் ஜாதி பூ வாங்கினேன், தலையில் வச்சுக்க மறந்துட்டேன். பார்க்க எப்படி இருக்குது, செம ஒரிஜினலாக இருக்கு இல்லையா. அப்படி தான் இங்கே இருக்கிற மல்லிப்பூ, மொட்டா குண்டு மல்லி பார்க்குறீங்க, ஜாதி மல்லி பார்க்குறீங்க, முல்லைப்பூ பார்க்குறீங்க. முல்லை வந்து மொட்டா இருக்கிற மாதிரி மலர்ந்த மாதிரி இங்கேயும் மல்லியும் அப்படி தான் சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் முழம், 1 முழம் 2 முழம்னு வாங்கிக்கலாம். இதில் இன்னொரு பியூட்டி பாருங்கள், இது ஒரு கிளிப்போட ஒன்று வருது. ஸோ இப்படி வச்சு நம்ம கிளிப் பண்ணிக்கிட்டோம்னா பின்னாடி பார்க்க ஃப்ரண்ட் வியூவில் ஃபோட்டோவில் அழகாக பூ வச்சிருக்கிறது தெரியும். இந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது. தாமரை பீடம் ஏ கிளாஸாக இருக்குது பாருங்கள். நம்ம கலசத்தை உள்ளே வைக்கிறதுக்கு அழகாக அம்பாளுக்கு
தாமரை பீடம் நல்ல கலர்ஸில் சைஸஸில் கிடைக்கிது. மெயினாக வந்து 1 ஃபீட்டில் 1.5 அடி 2 அடி பெரிய கலசமாக குடத்தையே வச்சு நீங்கள் அழகாக அலங்காரம் பண்ணணுன்னா அப்படி கலசத்துக்குரிய பீடங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக கிடைக்கிது. நான் ஏற்கனவே இந்த வீடியோவோட பிகினிங்கில் காட்டியிருப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி பீடங்களும் அம்பாளை வந்து அப்படியே கால் தொங்க போட்ட மாதிரி அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு இந்த மாதிரி பீடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திண்டெல்லாம் பார்க்குறீங்க. பீடத்தில் ஆவாகனம் பண்ணிட்டு பக்கத்துலேயே இந்த திண்டு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வாழைக்கண்ணு ஸ்டாண்டு, வாழைக்கண்ணை சாட்சி வைக்கிறதுக்குள்ளே பாடாக இருக்கும். நல்ல டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ஸ்டாண்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த யானை மேலே பார்த்தீங்கன்னா அம்பாரிக்கு பதிலாக ஒரு பீடம் வச்சுருக்காங்க. துதிக்கையை தூக்கக்கூடிய மாதிரி நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய பெரிய யானை ஃபைபரில் வந்திருக்கு. இந்த யானை மேலே மகாலட்சுமி தாயாரை நீங்கள் கலசத்தை வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஜோடி யானைகள் இது வந்து ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டருடைய ஒரு சிக்னேச்சர் ஐட்டம்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக தாமரை பீடத்து மேலே யானைகள் நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக துதிக்கையை தூக்கி ஆசிர்வதிக்கக்கூடிய இந்த 2 யானைகளையும் நடுவில் அம்பாளை ஆவாகனம் பண்ணி 2 பக்கமும் வச்சிங்கன்னா கஜலக்ஷ்மி மாதிரி அம்பாளுடைய திருக்கோலத்தை பார்க்க முடியும். அம்பாளுக்கு பக்கத்தில் நீங்கள் மயில் வச்சு அலங்காரம் பண்ணலாம். இந்த பீஸ் எல்லாம் 1 டைம் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, எங்கே வேணாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இதை வாங்கி வச்சுட்டா நவராத்திரி அலங்காரங்களுக்கும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம முருகர் அலங்காரத்துக்கு பக்கத்தில் மயில் வைக்கலாம். எத்தனையோ அம்பாளுக்கு பக்கத்தில் நம்ம மயில் வச்சு அலங்காரம் பண்ண முடியும். தாமரை மலரில் அமர்ந்திருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதுவும் லைட் வெயிட் தான், பார்க்க போலாக தான் இருக்கும். பட் நல்ல குவாலிட்டியாக செஞ்சுருக்காங்க ஃபைபரில். ஸோ காலத்துக்கும் உங்களுக்கு எந்த டேமேஜும் வராது. அண்ட் வந்து துணி ஈர துணியால் நீங்கள் தொடச்சி கிடச்சி மெயின்டைன் பண்ணிக்கிறது ஈஸி. 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இதுலேயுமே சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா எல்லா தெய்வத்துக்குமே நீங்கள் தாமரையை பயன்படுத்த முடியும். அம்பாளை அழகாக அலங்காரம் பண்ணி சர்வாலங்கார பூஷணியாக அப்படியே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சூப்பர் அலங்காரம் பண்ணி காலுக்கெல்லாம் கொலுசு சூப்பராக போட்டு விட்டுருக்காங்க. ஜடை அலங்காரமாக இருக்கட்டும், இந்த நகைகள் எல்லாம், காதுக்கு அணியக்கூடிய ஆபரணங்கள், நெத்தி சுட்டி மாலைகள்னு எல்லாம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக, கைக்கு அணியக்கூடிய வளையல்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தெர்மோகோலில் லைட் வெயிட்டாக ரொம்ப நெட்டி மாதிரி தான் இருக்கும். அழகாக நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுக்கலாம். அந்த டேபிள் போட்டு இல்லை முக்காலி போட்டு அம்பாளை வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்படி வச்சுட்டிங்கன்னா தாமரை பீடத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி நமக்கு வந்துடும். வாழைத்தார் பாருங்க எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த வாழைத்தார்லேயுமே சைஸஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு அந்த ஒரிஜினல் தாமரைப்பூ மாதிரி ஃபுல்லாக ஒரு 3D எஃபெக்டில் தெரியுது இல்லையா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் தான். ஃபுல்லாக இருக்கிற தாமரையும் பாருங்கள், செமி சர்க்கிளில் ஒரு டைப்னா ஃபுல் ஒன்று இருக்குது. முழு தாமரை எந்த சுவாமியை எந்த அம்பாளை வேணாலும் இந்த தாமரை பீடத்தில் நீங்கள் வச்சு நவராத்திரி அலங்காரம் சூப்பராக பண்ண முடியும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து அந்த தாமரையில் தான் முழு பீடத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. யானை மேலே அம்பாள் பவனி வர்ற மாதிரி அலங்காரம் பண்ணணும் அல்லது வேறு ஏதாவது ஒரு டெக்கரேஷனுக்காக யானைகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா சூப்பரான ஃபைபர் யானைகள். இந்த யானையும் ஹெவியாக இருக்குது. நல்ல ராடு கொடுத்து சூப்பராக வெயிட் வந்து நல்லா தாங்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான யானை. டெக்கரேஷன் பர்பஸ்க்காக பார்க்குறீங்க. இந்த மாதிரி திருவாச்சிக்கு பீடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி கோல்டன் ஃபினிஷில் பீடம். நம்ம ரியலிஸ்டிக்காக கோயில் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் மாதிரி உற்சவமூர்த்தி மாதிரி நம்ம அம்பாளை ரெடி பண்ணால் இந்த பீடத்தை வச்சா ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். செமி சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு பீடம் பார்க்குறீங்க. நடுவில் நீங்கள் முக்காலி போட்டு அழகாக அம்பாளை வந்து வச்சுட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்டில் இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு முழு தாமரை பீடம் இருக்கிற மாதிரி வந்துடும். பார்க்க அந்த ஒரு லுக் வந்துடும். அன்னபக்ஷி பார்க்குறீங்க. அன்னபக்ஷி ரொம்ப அழகாக ஃபைபரில் நல்ல ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ராடு வந்து சூப்பராக வந்திருக்கு. ராடோட நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியாக இருக்குது. வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப லைஃப் நல்லா இருக்கும். சூப்பராக நீங்கள் பல வருஷம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஈர துணியை போட்டு தொடச்சாலே போதுமானது. டஸ்டிங் பண்ணி வச்சுக்கிட்டாலே கலர் ஃபேடிங் ஆகிறதோ வேறு எந்த ஒரு விஷயமும் வராது. ஸோ நீங்கள் அன்னத்தில் சரஸ்வதி தேவியை வச்சு நீங்கள் நவராத்திரிக்கு அலங்காரமும் பண்ணிக்கலாம்.
அம்பாளுடைய திருமுகங்கள், முகம் வந்து நம்மளே டெக்கரேட் பண்ணிக்கிறோம்னு சொன்னா, அந்த மாதிரி முகம். இல்ல நீங்க வந்து உங்க வீட்ல கலச பழக்கம் இருக்குன்னா, நீங்க ஹஸ்தபாதம் மட்டும் வாங்கி வச்சு அப்படியும் பண்ணிக்கலாம். அழகா கோயிலோட விக்கிரகத்துக்கு இணையா அந்த அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த முகங்கள்லாம் பார்க்குறீங்க. நல்ல ஜொலிப்பா அந்த கிரீடமெல்லாம் பாருங்க எவ்வளோ அட்டகாசமா இருக்கு. நான் என் கையால அலங்காரம் பண்ணிக்கணும்னு நெனைப்பாங்க சில பேரு. அப்படி வரலட்சுமி நோன்புக்கு அம்பாளுக்கு நானே அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நகைகள்லாம் இங்கேயே கிடைக்குது அங்காளம்மன் பூஜா சென்டர்ல. நீங்க அந்த ஆபரணங்கள்லாம் வாங்கி அழகா நீங்க இதுல ஒட்டி அழகா அலங்காரம் பண்ணிக்கலாம். எனக்கு நேரமே இல்லை, பரபரப்பா இருக்கேன் அப்படின்றவங்க என்ன மாதிரி கொண்டை நீங்க விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி கொண்டை, சிகை அலங்காரம் எப்படி வேணுமோ இதெல்லாம் பாருங்களேன். கழுத்துக்கு அணிவித்திருக்கிற அந்த நெக்லஸ் எல்லாம் அவ்வளோ அட்டகாசமா இருக்கு. கெம்பு ஸ்டோன்ஸ்ல அவ்வளோ அருமையா இருக்கு. இந்த வெள்ளி முகம் மாதிரி ஒரு அமைப்பு. ஃபேஸ் வந்து நல்ல ஒரு லட்சணமா இருக்கக்கூடிய முகங்களை நீங்க பாக்குறீங்க. வராகி அம்பாளுடைய முகங்களை வச்சு நீங்க நவராத்திரியில அலங்காரம் பண்ணணும்னாலும் சரி, இந்த ஆஷாட நவராத்திரியோட நிறைவு நாள்ல ஒரு நாள் நல்லா அழகா கலச அலங்காரம் பண்ணி அம்பாளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணிக்கலாம். மாரியம்மன் இஷ்ட தெய்வம் அப்படின்னாலும் அழகான தீஜ்வாலை கிரீடத்தோட இருக்கக்கூடிய மாரியம்மனும் அவைலபிளா இருக்கு. அதுலேயே ஸ்டோன் ஃபினிஷோட நல்ல ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி அம்பாள் மதுரை மீனாட்சியோடைய பச்சை நிற திருமேனியோட பச்சையம்மனாவும் நீங்கள் பாவிச்சு பண்ணலாம், மீனாட்சி அம்மனாவும் பாவிச்சு இந்த அழகான அலங்காரத்தை நீங்கள் வைக்கலாம் கலசத்தில். அஸ்தபாதம்னு சொல்லுவோம் பாருங்க, கை கால்லாம் நம்ம வரலட்சுமி நோன்புக்காக அம்பாளுக்கு கலசத்தில் வச்சு நம்ம ரெடி பண்ணுறதுக்கான ஒரு செட்டு மாதிரி இருக்குது. இந்த அம்பாளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி, அந்த முக சைஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த கை கால்கள் ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம வாங்கி நம்மளே அலங்காரம் பண்ணணுன்னாலும் பண்ணிக்க முடியும். இந்த கால்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக கொலுசெல்லாம் போட்டு தண்டையெல்லாம் போட்டு கையோட அழகு பாருங்க, அவ்வளோ ஆபரணங்களோட இந்த கையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறது, நல்லா திருத்தமாக இருக்கிறதா பார்க்குறோம். எப்போதுமே அம்பாளை வந்து நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா இந்த மாதிரி ஒரு மாடலில் பார்த்துருப்போம். ஸோ பீடத்தில் வச்சு கை கால்களை வச்சு கட்டி இருக்கிற மாதிரி இப்படி பார்த்துருப்போம். இப்போ இதில் 2 காலையும் இணைச்சி வச்சு அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலமும் பார்க்குறோம். ஒரு கால் மேலே லைட்டாக தூக்குன மாதிரி. ஸோ அமைப்பெல்லாம் வித்தியாசப்படுத்தி ஒவ்வொரு வருஷமும் அந்த புதுமையான விஷயங்களை கொண்டு வர்றாங்க. இன்னும் அழகுபடுத்துகிற வகையில் இந்த அலங்காரங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறோம். நம்ம இப்போ நேராக அந்த கலசத்தில் அந்த முகத்தை மட்டும் வச்சு நீங்கள் அழகாக மாலை சாத்தி வரலட்சுமி நோன்பு பூஜை பண்ணிடலாம். அந்த மாதிரி அவங்க ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அது ஒரு கால் மேலே கால் பின்னி இருக்கிற மாதிரி அப்படி அலங்காரங்கள் இப்போ புது ஸ்டைலில் வந்திருக்கு. அது மாதிரி பத்மாசன திருக்கோலத்தில் மகாலட்சுமி தாயாரை அந்த மாதிரி நீங்கள் காட்டணும். இதில் காமாட்சி அம்பாலாவும் நம்ம அலங்காரம் பண்ணிக்க முடியும். ஸோ சில பேர் காமாட்சி அம்பாள் சைவத்தில் இருக்கிறவங்க வரலட்சுமி நோன்பன்னைக்கு காமாட்சி அலங்காரம் பண்ணி நான் ஒரு வீட்டில் பார்த்தேன், அதனால சொல்கிறேன். வரலட்சுமி நோன்புக்கு வரலட்சுமி அம்பாள் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வச்சு கூட அழகாக அந்த தெய்வத்திற்குரிய ஸ்லோகங்கள்லாம் சொல்லி மாலையெல்லாம் சாத்தி பிரசாதம்லாம் பண்ணி வச்சு அழகாக வழிபாடு பண்ணுறாங்க. வரலட்சுமி நோன்பு பழக்கமே இல்லைங்கிறவங்க கூட அம்பாளை அழகாக அலங்காரம் பண்ணி வச்சு, ஏன்னா ஐஸ்வர்யம் வேண்டாதவங்க இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் வேணும். ஸோ பொருட்செல்வம் வேணுங்கிறதுக்காக அம்பாளை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வரலட்சுமி நோன்பன்னைக்கு ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி திருவுருவங்கள் நமக்கு கிடைக்குது ஃபைபரில். இதோட குவாலிட்டி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் பிரிண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரிண்டிங்கில் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், ஒரு குழந்தை கூட தூக்கிடலாம். ஸோ எங்கேயாவது அப்ராட் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும், நவராத்திரிக்குள்ளே நாங்கள் இங்கே வர்றோம் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் தாமரை மலர்களை மட்டும் 2 பக்கமும் சொருகுனா போதுமானது. ஸோ மற்றபடி நீங்களே புடவை கட்டி அழகாக அலங்காரம் பண்ணிடலாம். அலங்காரம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அம்பாளை பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ட்ரேப்பிங் எல்லாம் எவ்வளோ அருமையாக பண்ணி, காலோட கொலுசெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க, வளையல்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. முகங்கள் என்னென்ன மாதிரி சைஸஸில் வேணுமோ, எப்படி ஜிமிக்கி போட்டிருக்கணும், எப்படி புல்லக்கு நத்து அப்படின்னு சொல்லி மூக்குத்திலேருந்து எனக்கு ஒவ்வொரு டைப்பில் வேணும்னா அப்படி இருக்குது. இந்த மாதிரி பிளெயின் முகம் ஜஸ்ட் சிகை அலங்காரத்தோட மட்டும் இருக்கு. நீங்க நகைகள் வாங்கி சாத்திக்கணும்னாலும் அத்தனை விதமான நகைகளும் இவங்க கிட்ட ஆபரணங்கள் கிடைக்குது. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மும்பை பகுதியிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கௌரி கணபதின்னு தான் பூஜை பண்ணுவாங்க.
அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அம்பாளோட சிரசு மட்டும் கௌரியோடைய சிரசு அப்படின்னு தன்னோட தாயோட பிள்ளையார் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. நம்ம களிமண் பிள்ளையார் வைக்கும்போது இந்த சிரசை மட்டும் அழகா காதுக்கு ஜிமிக்கி போட்டு நீங்க நெத்தி சுட்டிலாம் அலங்கார பொருட்கள்லாம் வாங்கி அழகா தலைக்கு பூவெல்லாம் வச்சு நீங்க இந்த அம்பாளை கௌரி அம்பாளா நீங்க பிள்ளையார் பக்கத்துல வச்சு பூஜை பண்ணலாம். இது வந்து மும்பையில இருக்கிற பழக்கம் அப்படின்னு இல்லை. தாயும் பிள்ளையுமா இருக்கிறது அழகா தானே இருக்கு. அதனால நம்ம சவுத் இந்தியாலையும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்றதுல தப்பு ஒன்றும் இல்லைங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கலசங்கள் பாருங்க, செப்பு கலசத்துல இருந்து பிளெயினான நல்ல குடம் மாதிரி இருக்கக்கூடிய நல்ல அழகா இருக்கு பாருங்க, முழுக்குன்னு இருக்கு. அப்புறம் நம்ம குடம் பார்க்குறோம். இந்த கலசத்திலேயே அஷ்டலக்ஷ்மிகள் 8 பேரும் வர்ற மாதிரி நான் வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்க. இது ரொம்ப அழகான கலசம், நல்ல காத்திரமா இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மிகள் அத்தனை பேரும் இதில் இருக்காங்க. இந்த கலசத்துக்கே என்னால் ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால் ரொம்ப பெருசாக என்னால் எதோ ஒரு அலங்காரமும் பண்ண முடியலன்னா வஸ்திரம் சாத்தி அழகாக முகம் வச்சு பண்ணிடலாம். இந்த மாதிரி பேக்ட்ராப், ஏன்னா வரலட்சுமி அம்பாளை வைக்கக்கூடிய இடத்த நீங்கள் அழகாக பேக்ட்ராப் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அழகான பேக்ட்ராப் நிறைய மாடலில் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி அழகான ஒரு வளையம் மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் எல்லா அலங்காரமும் இதில் நம்ம பண்ணபடியே இருக்குது. அப்படியே அந்த ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அலங்காரங்களை நீங்கள் மாற்றிக்கலாம், எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி மாற்றிக்கலாம். அம்பாளை நடுவில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிறத பார்க்க முடியும். அது மாதிரி இன்னொரு ஸ்டாண்ட் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு மாடம் மாதிரி ரெடி பண்ணி இது ஃபுல்லாக நீங்கள் பூ அலங்காரங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ்லேயே பண்ணிட்டா அவ்வளோ அழகாக அம்பாள் வந்து நடுவில் அந்த மாடத்துக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அத்தனை வெரைட்டியான அம்பாள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. காஞ்சி காமாட்சிக்கு தேவையான கரும்பு, அந்த கிளி எல்லாமே அவங்கள்ட்ட தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். சைஸ் வாரியாக கிடைக்கும். எல்லா திருவாபரணங்களும் உங்களுக்கு அங்காளம்மன் பூஜா சென்டரில் கிடைக்கிது. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் அங்காளம்மன் பூஜா சென்டர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பாலா, குட்டி பாப்பா பாலா அழகாக காலில் கொலுசு போட்டுக்கிட்டு தலை ஜடை அருமையாக வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் ஜபமாலை, ஒரு பக்கம் ஏடுகள்லாம் வச்சு அபயவரத ஹஸ்தம்லாம் வச்சு சூப்பராக பாலாவை நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் பெருமாள் இருக்கார். பெருமாள் அமர்ந்த கோலத்தில் அழகாக முழு நீல வண்ணத்தில் அருமையாக சங்கு சக்கரதாரியாக இருக்கிறத பார்க்குறோம். இவருக்கு பக்கத்துலேயே நீங்கள் மகாலட்சுமியை கலசத்தை ஆவாகனம் பண்ணிக்கலாம். அம்பாளுக்கு தேவையான அனைத்து விதமான வஸ்திரங்களும் அந்த சைஸ் இருக்குது. அதில் நம்ம புடவை சைஸ் வர்றதும் இருக்குது. புடவை இல்லாமல் ஒரு திட்டமான சைஸில் நம்ம கட்டுறதுக்கு வசதியாக எவ்வளோ கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பரான வஸ்திரங்கள் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அஷ்டோத்திரம் பூஜை, நம்ம லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணுறோன்னா இந்த மாதிரியான தாமரைப்பூ மாதிரி பூக்கள் இருக்குது. இந்த பூக்களை ஒன்றா இந்த ஹோல்ஸில் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாமாவளிக்கும் நீங்கள் இதில் இந்த ஹோல்ஸில் போட்டு 108 நீங்கள் நிறைவு பண்ணலாம். அதாவது அம்பாள் இங்கே வச்சுருக்கீங்கன்னா முன்னாடி இந்த பீடத்தில் அந்த தாமரை மலர்கள் அழகாக அடுக்கி விட்ட மாதிரி வந்துடும். அதுதான் இந்த பீடத்தோட ஸ்பெஷலு. இது நல்ல புஷ்ஷஸோட அழகாக வந்திருக்கு. இதை நீங்கள் ரிட்டன் கிஃப்டாகவும் நீங்கள் நிறைய பேருக்கு வரலட்சுமி நோம்புக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஆடி வெள்ளி பூஜைக்காக அவங்க பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டோட வரக்கூடிய இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர்ற மாதிரியான ஒரு டைப் மெட்டலில் வரக்கூடிய ஒரு ஸ்டாண்டு பார்க்குறீங்க. இதுக்கும் இந்த மலர்களை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி 108 மலர்களை வாங்கி நீங்கள் அழகாக அஷ்டோத்திரம் சொல்லலாம். இங்கே பாருங்களேன், முன்னாடி எம்டிஎஃப்ல எப்படி பார்த்துருப்போம், இந்த கட் அவுட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இது வால் ஹேங்கிங் மாதிரி நீங்கள் அலங்காரத்துக்காக பூஜை அறையில் நீங்கள் மாட்டி வைக்கலாம். ரொம்ப அழகாக முருகருடைய அந்த ஹேங்கிங் மாதிரி இருக்குது. இதை ரிட்டன் கிஃப்ட்ஸாக நீங்கள் எல்லாருக்கும் வரலட்சுமி நோம்புக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் பரிசாக கொடுக்க முடியும். பிள்ளையார், முருகர், பெருமாள் அப்படின்னு டைப்பாக இது மாதிரி வால் ஹேங்கிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. வரலட்சுமி நோம்பில் தேங்காய் கலசத்தில் வச்சு அது மேலே வைக்கிற அந்த மாலையெல்லாம் சாத்துறதுக்கான ஸ்டாண்டு வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி வாழைக்கண் ஸ்டாண்டு பிளெயினாக வேணும்னாலும் உங்களுக்கு ஜோடி ஸ்டாண்டு இப்படி அவைலபிளாக இருக்குது. அம்பாள் அலங்காரத்துக்கு தேவையான அனைத்து நகைகளும் மேலே திருவாச்சி மாரி அந்த தலை கொண்டையில் வைக்கிறது தான் இது பார்க்குறீங்க. கழுத்துக்கு அணிவிக்கிற ஆபரணங்கள்னு நிறைய அது மாதிரி கல் நகைகளும் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. எம்டிஎஃப்ல செய்யக்கூடிய யானைகள், அந்த மயில்கள், வாழை மரம், வாழைக்கண்ணு, தென்னை மரம்ன்ற மாதிரி எல்லா அலங்கார பொருட்களுமே ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டரில் அவைலபிளாக இருக்குது.
அங்காளம்மன் பூஜா சென்டர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கு. நீங்க நேர்ல விசிட் பண்ணி பார்த்து உங்களோட ஷாப்பிங்கை பண்ணிக்கலாம். இப்ப பார்த்த எந்த ஒரு அலங்கார பொருளா இருக்கட்டும், அம்பாளுடைய அந்த திருமுகம் எதுவா இருந்தாலும் நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அவங்க டோர் டெலிவரி பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரமகாலட்சுமி நோன்பு கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் சுபிட்சத்தையும் அன்னை வாரி வாரி வழங்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.